அவுத்து போட்டு ஆடினா மட்டும் பட வாய்ப்பு கிடைச்சிருமா? இப்படி கேட்டவங்களுக்கு பதிலடி கொடுத்த ஷிவாங்கி, நாங்க ஊருக்கு மட்டும் தான் உபதேசம் பண்ணுவோம், நாங்க ஃபாலோ பண்ண மாட்டோம். மீம் கண்டென்ட்டா மாறிட்டு வரும் நடிகை ஜோதிகா. கடந்த சில நாட்களாவே சர்ச்சையில மாட்டிட்டு வரும் ஜோதிகா இப்போ ரீசெண்டா டப்பா காட்டலுங்கிற வெப் சீரிஸ்ல நடிச்சு முடிச்சிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜோதிகா தென்னிந்திய சினிமா பத்தி பேசினதா இருக்கட்டும், மக்கள் படத்துக்கு கொடுக்கக்கூடிய ரிவ்யூ பத்தி பேசினதா இருக்கட்டும், இதெல்லாமே சர்ச்சைக்கு உள்ளாச்சு. இப்போ அவங்க நடிச்சிருக்க இந்த வெப் சீரிஸ்ல சிகரெட் பிடிக்கிற மாதிரியான காட்சிகள்ல ஜோதிகா நடிச்சிருக்காங்க. இத பார்த்த மக்கள் என்ன சொல்லிட்டு வராங்கன்னா, ஊருக்கு மட்டும் உபதேசம் பண்ணா போதாது, நீங்களும் அதை ஃபாலோ பண்ணணும். ஜோதிகா தென்னிந்திய சினிமாவை பத்தி பேசும்பொழுது என்ன சொன்னாங்க? தென்னிந்திய சினிமாவில் பெண்களை டான்ஸ் ஆடுறதுக்கும் ஹீரோவை புகழ்ந்து பேசுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. நான் அந்த மாதிரி படங்கள்லாம் நடிக்க விரும்பல, நான் பெண்களை மேன்மைப்படுத்தி காட்டுற மாதிரியான திரைப்படங்கள்ல தான் நடிக்க ஆசைப்படுறேன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரியான சிகரெட் பிடிக்கிற மாதிரியான காட்சிகளை நடிக்கிறது தான் பெண்களை மேன்மைப்படுத்தி காட்டுற மாதிரியான காட்சியான்னு இப்போ மக்கள் கேள்வி கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. பாடகி ஷிவாங்கி சூப்பர் சிங்கர் ஷோ மூலயமா அறிமுகமாகி அதுக்கு பின்னாடி குக் வித் கோமாளி ஷோ மூலியமா ஃபேமஸ் ஆனாங்க. இவங்க ஆரம்ப காலத்துல இன்ஸ்டாகிராம்ல ரொம்பவே ஹோம்லியான ட்ரெஸ் தான் வேர் பண்ணுவாங்க. தாவாணி, சாரி, சுடிதார் இந்த மாதிரி போட்டுட்டு இருந்த ஷிவாங்கி இப்போ ரீசெண்டா ஃபாரின் ட்ரிப் எல்லாம் போயிட்டு வந்த பிறகு ஷார்ட்ஸ், மாடர்ன் ட்ரெஸ் இந்த மாதிரி வேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த போட்டோஸை இன்ஸ்டாகிராம்லயும் போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த போஸ்ட்டை பார்த்த மக்கள் என்ன கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஷிவாங்கி பண்றதுக்கு காரணமே அவுத்து போட்டு ஆடினா சான்ஸ் கிடைக்கும்ன்றதுக்காக தான் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கமெண்ட்டுக்கெல்லாம் ஷிவாங்கி இப்போ ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல பதில் சொல்லியிருக்காங்க. டேலண்ட் இருந்தா மட்டும்தான் பட வாய்ப்புகள் கிடைக்கும், இப்படி அவுத்து போட்டு ஆடுறதுனால எந்த ஒரு பட வாய்ப்புமே கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஷிவாங்கி அவங்களோட ட்ரெஸ் குறித்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்பொழுதுமே சுடிதாரும் சாரியும் மட்டுமே போட்டுட்டு இருக்க முடியாது, அப்படி போடணும்னு அவசியமும் கிடையாது, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ட்ரெஸ் பண்றேன்னு பேசியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அதிகமான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்மளுடைய GLV என்டர்டைன்மெண்ட் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.